10,000 ஓட்டு சும்மா போங்கப்பா அப்படின்னு சொன்ன ஒரு அரசியல் தலைவர்கள் மத்தியில் எவ்வளவு பேர் ரிஸ்க் தெரியுமாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டப்ப பெரிய ஆச்சரியம். சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். அவரை பார்த்து ரொம்ப பூரிப்படைஞ்ச விஷயம் இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயம். ஏன்னா அதுல 2 வருஷம் நாங்களாம் அவங்களோட போராடிட்டோம். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய லாபி எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பெரிய லாபி இருக்குன்னு அதுல எவ்வளவு அழுத்தங்கள் வந்துருக்கும் தெரியும். ஏன்னா நான் எங்க சைஸ்க்கு நாங்க போய் அதுல போய் நாங்க வந்து போராடுறப்ப வந்து அவ்வளவு பெரிய அழுத்தங்களை பார்த்தோம். எங்கேயுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை தாண்டி அன்னைக்கு தான் குளோபல் லெவல்ல அந்த மாநாடுல விக்ரவாண்டி மாநாடுல அந்த அறிக்கை வந்தப்ப அது குளோபலா போச்சு. ஸோ அப்புறம் எவ்வளவு அழுத்தங்கள் வந்திருக்குன்னு புரியும். அதுக்கு அடுத்து போய் அந்த கிரவுண்ட்ல நின்னாரு பாத்தீங்கன்னா வேற லெவல். பக்கத்தார மக்கள் அந்த மக்களுக்காக போய் நிப்பேன்னு நின்னாரு பாத்தீங்கன்னா ரிஸ்கை தெரிஞ்சு. இந்த ரிஸ்க் எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டப்ப அந்த ரிஸ்க் அந்த பிரச்சனைகள் அந்த அழுத்தங்கள் அதுல பெரிய லாபிகள் இருந்து வந்த ப்ரெஷர் எல்லாம் வந்திருக்கும். இதை தாண்டி கிரவுண்ட்ல போய் நின்று என்ன ரிஸ்க்னாலும் நான் பாக்குறேனால இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் இந்த சிஸ்டம் உடைக்க முடியும்.